ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கொஞ்சம் ஏ சம்புலி, என்னங்க சொன்ன பண்ணா இந்த வாக்கியா என்னங்க சொன்ன பண்ணா என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க. மாமூலா போடுற மாதிரி பெரிய சைஸ் தானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு, வரும்போது கடைக்கு வர்றேன், போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுண்டா. யோ இங்க நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலைங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன, யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம், அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்தை வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போய் வரா. ஏன் அந்த ஆளுட்டு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு, இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க, அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா செம்புலி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்தா அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி, நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதி இருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்கு போற புள்ள, அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட புரியாத ஆளா இருக்கீங்களே. அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு? நம்ம சூனாப்பானா பேரு. சூனாப்பானா? யார், நம்ம செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம், அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன்.